சொல்லு போனா என்னமோ பேசணும்னு சொன்னியா? 2 நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் வரல. ஏன் நவீன், என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் ஏன் இன்னைக்கு வந்தேன்? நான் தான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்க கூட மாட்டேங்கிற. ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சொன்னேன், நான் ஃபோன் பண்ணி பேசுகிறது கூட என்ன முடியல. இல்லை போனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ சரியாயிடுச்சு. அம்மா என்ன பேசணும்னு சொன்னேன்? ஏன் பிரீத்தி ஒன்றை சொல்லலையா? கல்யாணம் 6 மாதம் கழிச்சு வச்சுருந்தாங்கல்ல, இப்போ 2 வாரத்துலேயே வைக்கிறாங்க. அதை சொல்லலான்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஃபோனே எடுக்கலை. சரி ஆஃபீஸில் வந்து அது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நீ 2 நாளாக வரவே இல்லை. அதான் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. பிரீத்தியை பார்த்தனா, அதையும் பார்த்தா சொல்லுன்னு சொன்னேன். நல்ல வேளை சொல்லிட்டாங்களா? சரி போனா, ஓகே. 6 மாதம் கழிச்சு வைக்கிறது இப்போவே வைக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதையா நீ என்கிட்ட சொல்லணும்னு நினச்ச? என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு என்ன அவசியம் இருக்கும்? நான் யார் உனக்கு? நீ எதுக்கு என்ன சொல்ல போகிற என்று சொல்லி உனக்கு என்ன ஆக போகுது சொல்லு. என்ன நவீன் இது? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் கவலையே இல்லாமல் அப்புறம் வைக்கிறது இப்போ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க. நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? உங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியவே இல்லையா? கவலையா? எனக்கா? கவலை இல்லைன்னு யார் சொன்னது? அதெல்லாம் உள்ளுக்குள்ளே நிறையவே இருக்குது. அது உனக்கும் தெரியும், இந்த ஆஃபீஸ்க்கே தெரியும். இருந்தாலும் அது இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கேன். காரணம் நீ. உன் மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் கவலைப்பட்டு என்ன பண்ணுறது? கவலைப்படுறதை வெளியில் சொல்லி என்ன பண்ணுறது? என்னால் ஒரு பிரயோஜனம் பண்ண முடியாது. சரி சொல்லு, அதையே நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? கல்யாணம்னா பண்ணிக்க. ப்ளீஸ் நவீன், இப்படி மனசு நோகுற மாதிரி பேசாத. நான் கஷ்டப்பட்டு தானே, கஷ்டத்தில் தானே வந்து சொல்கிறீங்க. என் நிலைமையை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? இன்னும் 2 நாளோ 3 நாளோ தான் நான் ஆஃபீஸ் வருவேன். அதனால தான் உன்னை பார்த்து மனசு விட்டு பேசலான்னு தோணுச்சு. இப்போ பேசலைன்னா அதுக்கப்புறம் என்னால் பேசவே முடியாதுல்ல. அதுக்கப்புறம் பேசணும்னு நினச்சாலும் முடியாது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி மாறுதோ, உன் வாழ்க்கை எப்படி மாறுதோ, நம்ம பார்த்துப்போமோ பார்த்துக்கலையோ அது கூட தெரியாதுல்ல. நீ எதுக்குமா என்னை பார்க்க நினைக்க போகிற? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே மாறிடுவாங்க. என்னை பார்க்கணும்லாம் நினைக்க மாட்டேன். என் பேர் கூட உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எப்பாச்சும் எங்கேயாச்சும் பார்த்தோம்னா பார்த்து ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். அது போதும். அதுவும் சிரிக்கிறியோ இல்லை தெரியாத மாதிரி போறியோ, யாருக்கு தெரியும்? என்ன நவீன், என்னை பற்றி இவ்வளோதான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கல? நான் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உன்னைய? அன்னைக்கே உன்ட்ட சொன்னல, நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் கல்யாணம் மட்டும் பேசாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கவே, என் காதலை உன்ட்ட எப்போவோ சொல்லியிருப்பேன். இப்போவும் சொல்கிறேன், என் மனசில் நீ தான் இருக்க. உன்னை நான் லவ் பண்ணுறேன் நவீன். இத்தனை நாளில் உன்ட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் லவ் பண்ணுறேன். உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அதை நடக்கவே இல்லையே. இப்போ கூட ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோன்னா, நம்ம எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாச்சும் தெரியாமல் போய் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அது உனக்கு வாயிலிருந்து வரவே வராதுல்ல. இல்லை நவீன், அது என்னால் முடியாது. ஃபேமிலி எதிர்த்துட்டு வந்து அவங்க வாயில் இருந்து நம்ம நல்லா இல்லைன்னா போச்சு. எனக்கு பயமாக இருக்குது. வேணாம், மனசுலேயே இருக்கட்டும் எல்லாம். எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், நம்ம 2 பேருக்கும் பிடிக்கும்னு. உன் ஆசையெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சு எல்லாத்தையும் குழி தோண்டு புதைக்க போகிற இல்லை. அதில் நானும் இல்லை பலிகாடாகிறேன். இதுக்கு தான் என்னை பார்க்கணும்னு சொன்னியா? போனால் ஏற்கனவே நான் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். மறுபடியும் என்னை நோகடிச்சிக்கிட்டே இருக்க. இப்போ கூட பாரு, லவ் பண்ணுறோம்னு இந்த நிமிஷத்தில் சொல்லி என் மனசை ரொம்ப வலிக்குது. முன்னாடியாச்சும் நீ என்னை லவ் பண்ணல, உனக்கு என்னை பிடிக்காது அப்படின்னு நினச்சி மனசை ஓரளவு ஆற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உனக்கு என்னை பிடிச்சும் வேணான்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த வழி எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ இதை சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. இப்போ சொல்லணும்னு இது என்ன முக்கியமா? இல்லை நவீன், இப்போ சொல்லாமல் விட்டேன்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. என் மனசில் உள்ளதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். சாரி, ஏதாச்சும் கஷ்டப்பட்டிருந்தா சாரி. எல்லாத்தையும் பேசிட்டு ஈஸியாக சாரி கேட்டுட்டேன். நான் தான் இதை எப்படி கடந்து வர போகிறோம்னே தெரியல. சரி நவீன், கிளம்பலாமா? நான் 2 நாள் தான் வருவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், பார்க்க முடியுதோ இல்லையோ, லாஸ்ட்டாக ஒரு தடவை. சரி போனோம், கிளம்பு. நவீன், என்னை மறந்துட மாட்டேல்ல? மறந்துடுவீல்ல என்னைய? அது எப்படி? நீனே கேள்வி கேட்டு நீனே பதில் சொல்லிக்கிற. உன்னையெல்லாம் எப்படி மறக்க முடியும்? அதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்புறம் தானே சொன்னேன். கொஞ்சம் நேரம் இப்படியே இருந்துக்கிறேனே. ரொம்ப நாள் ஆசை, உன் கூட இந்த மாதிரி இருக்கணும், லாங் ட்ரைவ் போகணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அதை நல்லபடியாக வளர்க்கணும், படிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னால் சொல்ல முடியாதுல்ல. ஏன் போனா? நான் உன்னை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே? சொல்லு நவீன், நான் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஆசையே இல்லாத மாதிரி எதுக்கடி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்? இவ்வளோ நாள் என்னையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி இப்போவாச்சும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன், நம்ம ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம். வீட்டில் பேசி நான் புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் டே, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். உன் வார்த்தைக்காண்டி தாண்டி நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை நவீன், அது மட்டும் வேணாம். எல்லாரும் சேர்ந்தாதான் காதலா? மனசில் எப்போவுமே உன்னை நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். காலம்புறம் உன்னை நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். என் மனசில் உள்ள உன்னை யாராலும் பிரிக்க முடியாது.
எதுக்கு புவி இப்படி பண்ணுற? என் உசுரே போகிற மாதிரி இருக்குடி. இப்போ செத்தா கூட நிம்மதியாக செத்துருவேண்டி. இப்படியே 2 பேரும் செத்து போனால் கூட நிம்மதியாக சாகலாம். சாகிறது என்ன நம்ம கையிலையா இருக்குது? அதெல்லாம் வேணாம் நவீன். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க. என்னையே நினச்சிக்கிட்டு இருக்காதியே. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவை. உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, அன்பான பொண்ணு உங்களுக்குன்னே தேடி வருவா உங்களை. எதுக்குடி இப்படி கஷ்டப்படுத்துற? போடிங்கிட்டு. சரி நவீன், நான் கிளம்பட்டுமா? இன்னும் 2 நாள் நாளைக்கோட நான் வந்தாந்தே வருவேன். இன்றைக்கே உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. ப்ளீஸ் டி, இப்படிலாம் சொல்லாதடி. வீட்டில் நான் பேசுகிறேன்டி, நான் பேசி புரிய வைக்கிறேன்டி. ஒரே ஒரு வார்த்தை சொல்றி. உன் சம்மதம் தாண்டி எனக்கு முக்கியம். வேறு யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லடி. எனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படுறியா நீ? நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. இல்லை நவீன், நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரில. எனக்கு அழுகையாக வருது. நீ இதே மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவே, நான் வாட்டுக்கு உன் கூட வந்தாலும் கூட வந்துடுவேன். சொல்ல முடியாது. நான் கிளம்புறேன் நவீன். உன்னை பார்க்கலான்னு தோணுச்சு. உன் நம்பர் அதே நம்பர் தானே வச்சுருப்பேன், மாற்ற மாட்டில்ல? சரி போனா கிளம்பு. ஏதாச்சும் கஷ்டப்பட்டு சாரி. என் யாவும் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணு, சரியா? எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சப்போஸ் நான் வேணும்னு நினச்சின்னா ஃபோன் பண்ணு. நான் உடனே வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். எந்த நேரமாக இருந்தாலும் சரிதான். சரி நவீன், நான் கிளம்புறேன். அப்பா அப்பா, எதுக்குப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறியே? நான் செஞ்சது தப்பா? அதுக்காக இப்படி பேசாமல் இருந்தாலே எப்படிப்பா? ப்ளீஸ்ப்பா, கோவம் இருந்தால் திட்டுங்க, அடிங்க, கொன்று கூட போடுங்கப்பா. இப்படி பேசாமல் இருக்காதியப்பா. நீங்கள் நேற்றுலேருந்து சாப்பிட கூட இல்லை. சாப்பிடுங்கப்பா. என் மேலே உள்ள கோவத்தை ஏன் சாப்பாட்டில் காமிக்கிறீங்க? அப்பா ப்ளீஸ்ப்பா பேசுங்கப்பா. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டப்பா. நான் எப்படி இப்படி பண்ணனே தெரிலப்பா. இன்னைக்கு கொன்று வச்சு போடுங்கப்பா. ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு பயமாகவே இருக்குது. ப்ளீஸ்ப்பா. எதுக்கு இங்கே வந்து நான் எங்கே போனாலும் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? நான் செத்து தொலைஞ்சாதே நீ நிம்மதியாக இருப்ப போல. நான் சாப்பிடலன்னா என்ன? ஒரு நேரம் சாப்பிடலன்னா சாகுவா போகிறேன். இப்போ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஊர் சனமே சிரிக்க போகுது. அதை நினச்சி நான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருக்கேன். ஒரு முளம் காயத்தை வாங்கி கொடுத்து தொங்கிறேன். அப்பா என்னப்பா இப்படி பேசுறியா? தெரியாமல் பண்ண தப்புப்பா. ஆமாம், நீ சின்ன குழந்தை பாரு. சின்ன குழந்தையில கூட தெரியாமல் தப்பு பண்ணாலும் உடனே வந்து அப்பாட்ட சொல்லிடுவேன், அப்பான்னு இப்படி பண்ணிட்டப்பா அப்படின்னு. அப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? நம்ம பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் உடனே வந்து சொல்லுதுன்னு உன்னை அடிக்க கூட மாட்டேன். அப்படி வளர்த்தனால தான் நீ இப்படி பண்ணுற. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சொல்லாமல் மூடி மறைச்சிருக்க பற்றியா? அது எவ்வளோ பெரிய துரோகம். உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கணும். அந்த நம்பிக்கையை பூரா துரோகம் பண்ணிட்டேன். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். இதை என்னால் மன்னிக்கவே முடியாது. மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். நீ என் பொண்ணே இல்லை. உன்னை நான் தலைமுழுகிட்டேன். நேத்தோட தலைமுழுகிட்டேன். ஐசு தான் என்னோட பொண்ணு. அந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் என்னை ஏப்பா இப்படி முடிவு பண்ணுறிய? என்னை பற்றி உங்களுக்கே தெரியும்லப்பா. ஆமாம், உன்னை பற்றி நல்லா எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாரவுக்கு விட்டு போகிறான். உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு நீ எனக்கு புரிய வச்சுட்டில்ல. நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பூகம்பமே வெடிக்க போகுது இனிமேல் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். அது தெரியாமல் இந்த கூமுட்டை இப்படி இருந்திருக்கேன். ஐஸுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உன்னைய கல்யாணம் பண்ணி என்னோட வச்சுக்கலாம்னு நினச்சேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. அப்பா ப்ளீஸ்ப்பா, இதை எப்படியா சரி பண்ணிடுறப்பா. இல்லைன்னா நான் செத்து கூட போயிடுறப்பா. ப்ளீஸ்ப்பா இப்படிலாம் இருக்காதியப்பா. சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடுங்கப்பா. சுகர் வேறு இருக்குல்ல. சுகர் இருந்துட்டு போதுமா? நீ இந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லி சுகர் என்ன இது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருமா. போய் சேர்ந்துடுறேன் போ. என் கண்ணு முன்னாடி நிற்காது. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஆசையாக பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்த்து கட்டி கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நம்ம தலையிலேயே மண்ணை வாரி போடுதுங்க. நல்லா இருமா, நான் போகிறேன். என்கிட்ட என்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. இது எப்போதான் இந்த நிலைமை மாறுமா இல்லை மாறாதா? பேசாமல் செத்துடலாமா? அப்பா கயிற்றுல தொங்குறார், அவரையும் தொங்கணும். பேசாமல் நம்மளே செத்துடலாமா? நம்ம சாகிறதான் கரெக்டு. யாருக்குமே பிரச்சனை இல்லைல்ல. அப்பாவும் கொஞ்ச நாள் அப்புறம் மறந்துடுவார். எல்லாம் சகஜமாயிருவார்ல. நம்ம சாகிறதான் கரெக்டு. முதல்ல போய் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த ரவி நல்லா சந்தோஷமாக தானே இருக்கேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன்ல. இருக்கட்டும், கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. கடவுள் பார்த்து யாருக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நல்லவங்களுக்கே தானே சோதனை வருது, நமக்கு தானே வருது. இன்னைக்குள்ள நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிறேன். என்ன பிரியா, நீ எதுக்கு பார்க்கணும்னு சொல்லி? எனக்கு வேணும் வேறு வேலை வெட்டியே இல்லையா? நீ எப்போ கூப்பிட்டாலும் வரணுமா சொல்லு. என்ன ஒரு தடவை என்னமோ எனக்கு ரத்தம் கொடுத்த, அதுக்காக நான் உனக்கு அளவுக்கு அதிகமாகவே காசு கொடுத்தேன். நீ சும்மா நொய்யினையும் வர சொல்லிக்கிட்டே இருக்கே. என்ன ஏதாச்சும் காசு வேணுமா? என்ன ஐசு இப்படி பேசுகிற? நான் உன்ட்ட என்ன காசு வாங்குறதுக்காகவே வரேன்னா, அதுக்காகவே உன்ட்ட பழகிட்டு இருக்கேன்னா? நீ இப்படி பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் கிளம்புறப்போ உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். நீ இன்னமும் ரொம்ப தான் பண்ணுற. என் விஷயத்தை பற்றி இல்லை, உன் விஷயத்தை பற்றி தான் அதுவும் பேசலான்னு வந்தேன். நீ ரொம்ப தான் பண்ணுற. உன்ட்ட இன்னுமே எதுவும் பேசலப்பா. உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு வேலை இருந்தால் பாரு. எனக்கு வேலை வெட்டி இல்லை பாரு. உன்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ இவ வேற கோச்சுக்கிட்டாளா? இல்லடி அது இல்லடி, நொய்யின்னு ஃபோன் பண்ணி நானே ஃபோன் எடுக்கலைன்றதுல அப்புறம் எதுக்கு மறுபடியும் 7 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், நான் திருப்பி கூப்பிட மாட்டேன் அப்படி என்ன தலை போகிற காரியம்? எல்லாம் அந்த பிரவீனையும் பவியையும் பற்றி தான். அவங்களுக்கு என்ன அதே சேர முடியாத அளவுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்குல்ல, அப்புறம் மறுபடியும் என்ன கொஞ்ச நாள் ஆகட்டும், மறுபடியும் சேர்ற மாதிரி இருந்தால் மறுபடியும் பிரித்து வச்சிருவேன். இதில் என்ன இருக்குது? இப்போ இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீ கிழிச்ச ஒரே கிளிய வீட்டில் போய் தானே இப்படி பண்ணிட்டு வந்தேன். ஒரு 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாங்களாம். இன்னும் 2 வாரத்தில் எல்லாம் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். என்னடி சொல்கிற? நெசமாவா சொல்கிற? எப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சு? தெரிலடி, நீ போடல இங்கே பிரவீன் வீட்டில் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனால தான் ஒத்துக்க மாட்டாங்கன்னு இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்க. என்னடி சொல்கிற? நம்பவே முடியல. அந்த பாவி இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் ஒத்துக்க மாட்டாளேடி. அவள் ஒத்துக்காமல் எப்படி இவங்க இது பண்ணுறாங்க? யார் அந்த கூடவே திடீராளே பிரீத்தி, அப்புறம் அவங்க அண்ணன் சிவா இருக்கேன்ல, 2 பேருந்து பேசி பேசி ஏதோ மழுப்பி சம்மதிக்க வச்சுட்டாங்க போல். அவள் சம்மதம் எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் அவன் நல்லா தாண்டி சம்மதம் சொல்லியிருக்கா. என்னடி சொல்கிற? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இப்படி நடக்குது? நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று வேறு மாதிரி நடக்குது. நம்ம வீட்டில் போய் பிரச்சனை பண்ணால் இவங்கெல்லாம் முடிவெடுத்து இது பண்ணுறாங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேடி, என்ன பண்ணுறது? அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். ஃபோன்லேயே சொல்லலான்னு பார்த்தேன். ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது தான் நேரில் வந்து சொன்னேன். அதுக்கு என்னமோ கடுப்பாகிற போடி. இனிமேல் உன்ட்ட வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி சரி விருடி, நான் ஒரு வேலையை பார்க்குறேன். டென்ஷன் வேறு, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வேறு, அதனால தான் டி, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இது ஒரு தடவை திட்டுறதுக்காக ரொம்ப மனசில் வச்சுக்கிட்டு பண்ணாத. இல்லை உன்னை நான் திட்டு வாங்கி பழகி போச்சு. அப்புறம் எனக்கு ஒரு 500 அனுப்பிச்சி விடே. பார்த்தியா, அங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு கதையாக காசுக்கு வந்துட்டேன். இப்போ எதுக்கு உனக்கு திடீர்னு 500? இல்லைடி, ஒரு சுடிதார் ஆன்லைனில் பார்த்தேன், ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க வாரம்னா. நான் கையில் காசு கொண்டு வரல. சரி ஒன்றே தானே பார்க்க வரோம், அப்படியே ஒன்று வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். போட்டு விட்டுடி, மறந்துடாத. என்கிட்ட இப்போ காசு இல்லடி. டி, உனக்காக நான் யோசிக்காமல் ரத்தம்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு 500 தரதுக்கு எனக்கு யோசிக்கிறீல்ல. சரி விடு, நான் ரிட்டர்ன் அனுப்பிடுறேன். ஆனால் உன்னான நீ அதை சொல்லியே பிளாக்மெயில் பண்ணுறேன். சரிடி இருடி, நான் அனுப்பிச்சி விட்றேன்டி. சரி அனுப்பிச்சி விட்ரு. நல்ல வேலை தரமாட்டேன்னு கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணலாம் ஏதுன்னு யோசி. இன்னும் 2 வாரம் டைம் இருக்குது. இருந்தாலும் நீ யோசிச்சு நல்லா ஐடியா பண்ணுவேன். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும்னு இல்லை. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு உனக்கு சொன்னால் தானே தெரியும். நீ ஆஃபீஸ் வந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிடும். வராமல் இருக்கும் தான். ஆமாம், வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அது எங்கள் ஃபேமிலி மேட்டர், நானே பார்த்துக்கிறேன். சரி நான் இப்போ கிளம்பட்டுமா? மறந்துடாத, காசு போட்டு விட நீ போ. இந்த பவிக்கும் பிரவீனுக்கும் ரொம்ப திமுறா போச்சு. யார் கொடுக்குற ஐடியானே தெரில. இப்படி முடிவு எடுக்கிறதுக்குள்ள இந்த மாதிரிலாம் எடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி போராடி அவங்க வீட்டில் தான் கெஞ்சிக்கிட்டே திரிவாங்க. அதுக்கே 6-7 மாதம் போயிடும். அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா இது இப்படி முடிவு எடுக்குது. இந்த மாதிரி முடிவு எடுத்தால் அது நமக்கு நல்லது இல்லையே. சர்டிஃபிகேட்டை காமிச்சாலே போதும், எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறாங்க. இதில் இந்த திவ்யா பிரச்சனை வேறு. அவனை நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்? யார் என்னன்னே தெரியலையே. இதை யார்கிட்ட கேட்டால் தெரியும்? அவள்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டா. என் மேலே கோவத்தில் இருக்கா. எப்படி கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. எல்லாம் முட்டு சந்தாவே இருக்குது. அப்பா வேறு சாப்பிடாம வேற கிடக்குறாரு. முதல்ல திவ்யாவுக்கு ஒரு வழி பண்ணணும். அப்போ தான் எனக்கு பிரச்சனை ஓயும். அது கூட இவங்க வேறு புது பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கட்டினாலே அடங்கிட்டு கிடப்பாங்க. இவ பத்தாதுன்னு காசு கொடு நம்ம உயிரை போட்டு வாங்குறேன். இத்தனை உண்டு ரத்தத்தை கொடுத்துட்டு எம்பிட்டு காசு தான் நம்மள்ட்ட வாங்குறேன். அதுக்கு நான் காசு கொடுத்தே ரத்தம் வாங்கியிருப்பேனே. என்ன சார் அதிசயமாக இருக்குது? புதுசாக வெளியிலலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் கோயில் கூட்டி வந்திருக்கீங்க. என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க? அப்படி நமக்காக என்னமோ புதுசாக வேண்ட போறிய போல. கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து, வெளியில் கூட்டிகிட்டு போகலன்னா எங்கேயும் கூட்டிகிட்டு போகலங்கிற. கூட்டிகிட்டு வந்தால் அதிசயமாக கூட்டிகிட்டு வந்தீங்கிற. இந்த பொண்ணுங்களே அப்படி தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்க போல். ஓ அப்படியா? எத்தனை பொண்ணுங்கள்ட்ட பழகிருக்கியா? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் பேசுனாங்களா? இருக்கட்டும். இல்லடி, பசங்க பூரா அதே தானே சொல்கிறாங்க. அதை வச்சு தான் சொன்னேன். நான் என்னமோ 4-5 வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஒன்றை வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண போடுறேன். இன்னும் 2 வச்சுருந்தானே வச்சுக்கவே பைத்தியம் பிடிச்சி தலையை பிடிச்சிக்கிட்டு திரிய வேண்டியதான். திருவிய நாங்களே உங்களுக்கு போதும். நாங்கள் கிடச்சதே பெருசு. அதுக்கே நீங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஆமாம் கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும். இல்லைன்னா ஒன்றே மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு கிடச்சிருக்குமா? தெரிஞ்சா சரிதான். நீங்களும் உங்கள் தங்கச்சியும் புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். கடைசியாக பவி ஒத்துக்கிட்டா போல். ஒத்துக்க மாட்டான்னு தான் நினச்சேன். நல்ல வேலை ஒத்துக்கிட்டா. கடைசி வரைக்கும் முரண்டு பிடிக்காமல் இருந்தால் சரி தான், கையெழுத்து போடுற வரைக்கும். ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏதாச்சும் முரண்டு பிடிச்சானா அவ்வளோதான், கதை கந்தலாயிரும். எங்கள் அண்ணன் அதோட ருத்ரதாண்டு ஆடிடுவேன். எங்கள் அண்ணன் சாப்பிட்டா இருந்து தானே பார்த்துருக்கியே. கோவம் வந்துச்சு, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கண் மூடித்தனமாக பண்ணுவேன். அப்புறம் பண்ணிட்டு தான் யோசிப்பேன். சரி வா, பவிக்காக தான் வேண்டலான்னு வந்தேன். அவள் வாழ்க்கை நல்லா அமையணும்னு. நீனும் வேண்டிக்க. அப்போ நமக்காக எதுவும் வேண்டிக்கவில்லையா? உங்கள் தங்கச்சிக்காக தான், அருமை தங்கச்சிக்காக தான் வேண்டிக்கிற வந்திருக்கீங்க. நான் கூட நம்ம காதல் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்னு வருவீன்னு நினச்சேன். நமக்கு என்ன டைம் இருக்குல்ல செல்லம். ஃபஸ்ட்டு அவங்க முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக பண்ணிக்கலாம். இப்போவே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பார்த்து அப்புறம் வயசாகிருந்து சீக்கிரத்துலேயே மெதுவாக என்ஜாய் பண்ணலாம். விடுவே. ஆமாம் உங்கள் தங்கச்சிக்காக தானே வந்தீங்க. நான் கூட என்னமே நீ அதிசயமாக வெளியில் கூட்டி வராங்களே. கோயிலுக்கு கூட்டி வரும்போது எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு ஒரு பக்கம். இருந்தாலும் இருக்காது அப்படின்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது எதுக்கு வாரி என்ன பாசமலர் போராட்டம்.
அப்புறம் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஓ, எனக்கு தோடு வாங்கிட்டு வந்தீங்களா? தோடு தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், வீட்டில் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன கவரிங் தோடா? கவரிங் தோட வாங்கி நான் என்ன பண்ணுறது? அது 10 ரூபாய்க்கு நானே வாங்கி பண்ணேன். தங்கத்தோடு தான் வாங்கி தரணும். இப்போ இப்படி சலிப்பு பட்டினா பின்னாலாம் எப்படி? எம்மா தங்கத்தோடு வாங்குற அளவுக்குலாம் இன்னும் சம்பாதிக்கலாமா? ஒரு ரூபாயும் 1,00,000 போயிடுச்சு. என்னாலலாம் வாங்க முடியுமா? அதை இப்படி ஆன்னு வேணால் பார்த்துக்கலாம். நம்மலாம் போட முடியாது. கவரிங் தோடு போட்டு பழகிக்க. அப்புறம் உங்கள் வீட்டில் சொல்லி உனக்கு போடும்போதே கூட 2 செட்டு தோடு போட்டு விட சொல்லு. நீ வெளியில் போனால் ஒன்று போட்டுக்கிறதுக்கு, வீட்டில் இருக்கும்போது ஒன்று போட்டுக்கிறதுக்கு ஃபீஸுக்கு. அப்புறம் இன்னொன்று சின்னமாக ஒன்று வாங்கி தர சொல்லிக்கிறேன். நம்மளால வாங்கி தர முடியுமா? வரதட்சணையோட சேர்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுடி. நீ வாட்டுக்க கூறுகட்டத்தனமாக எதுவும் வேணாம் நிற்காம. அப்போ ஒரு ஐடியாவில் தான் திடீரென நின்னா எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, எங்கள் வீட்டில் இருந்தே ஓப்பி அடிச்சிடலான்னு. என்னடி பண்ணுறது? நகை விற்கிற விலைக்கு என்னாலாம் வாங்கி மாற முடியாதுடி. வரதட்சணையோட சேர்த்து வாங்கினா தாண்டி உண்டு. இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு பொண்ணு பிறந்து அதுங்களுக்கு வரதட்சணை பொண்ணுமே. இப்போச்சும் 1,00,000, அப்போல்லாம் எவ்வளோ விற்கணும் நினச்சி பாருங்க. என் பொண்ணெல்லாம் எதுவுமே வேணான்னு தூக்கிட்டு போவாங்கடி, அப்படியே லட்டு மாதிரி. போவாங்க. இவங்க மட்டும் கேட்டு கூட 2 செட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்களாம். இவங்க பொண்ணை மட்டும் லட்டு மாதிரி தூக்கிட்டு போவாங்களாம். எதுவுமே வேணால் பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்கன்னு. நல்லா இருக்கியா கதை? பேசாமல் பையனை பெற்று நம்ம வாட்டுக்கு செட்டில் ஆகிடும்டி. பொண்ணுங்களை பெற்ற கட்டி கொடுக்குறது அந்த செலவு இந்த செலவு. ஆனால் பொண்ணுங்கதே பார்க்குங்க, இருந்தாலும் செலவு இருக்கேடி. என்னடி பண்ணுறது? அதுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணாமலே இருந்தலாம். எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணாலும் செலவு தானே. பேசாமல் இப்படி தெரிய வேண்டியதானே. என்ன ஆஞ்சநேயர் பக்தன் மாதிரியா? அதுக்கும் வலிக்குது இதுக்கும் வலிக்குதுன்னு அப்புறம் என்ன பண்ணுறது? நானும் ஒன்றுமே போடாமல் தான் வருவேன். எங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் எதுவுமே வேணான்னு. எதுவுமே போடாமல் தான் வருவேன். அவங்களாம் விருப்பப்பட்டு ஏதாச்சும் கொடுத்தா வாங்கிட்டு வருவேன். அதையும் நான் தான் வச்சுப்பேன். உங்களுக்குன்னு எதுவும் கிடையாது. எனக்கு போடுறப்பறம் நீங்கள் சம்பாரிச்சு உங்கள் செலவில் தான் போடணும். அடி பாவி, என்னடி இப்படி தலையில் பாறாங்கல்ல தூக்கி போடுற? நான் தாங்க மாட்டேன்டி ஆத்தா, தாங்க மாட்டேன்டி. எல்லா பொண்ணுங்களும் போய் பாருடி, எப்படி விவரமாக பேசி புருஷனுக்காண்டி வாங்கிட்டு வராளுங்கன்னு. நீ எப்படி இருக்கேன்னு பாருவே. புருஷன் வாங்கி தந்தாதே போட்டுக்குவியா? ஆமாம் மாமா, அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்குவேன். எங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்குறதா நான் போட்டுக்க மாட்டேன். என் மாமா வாங்கி கொடுக்குற மாதிரி வருமா? மாமான்னு சொல்லியே மயக்கிறாளே இவ. என்ன பண்ணுறது மாமா? காரியம் ஆகணும்னா சொல்லி தானே ஆகணும். அடியே பாத்தியாடி, என் மூடே மாத்துற. மாமான்னு சொல்லிட்ட, அதனால பொழைச்சிப்போ. இது மட்டும் வேற இடமா இருந்துச்சு, அப்படியே உன்னை அழகா தூக்கிட்டு போயிருப்பேன். சிப்பாங்க மாமா கிட்ட சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டேன். என்னடி நான் தப்பா சொல்லிட்டேன்? பொண்ணுங்க மாமான்னு கூப்பிட்டா பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? போய் கேட்டு பாரு யார்ட்டையாச்சும். தெரியும், அது தெரியாமல் நான் கூப்பிட்டேன். இந்த விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறியடி, எப்படி மடக்கிறதுன்னு. சரி மாமா, வாங்க சாமி கும்பிடலாமா? நமக்கும் சேர்த்து. என் செல்லம் சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேனா? நமக்கு கும்பிடாம வாடி இருக்க போனேன். ஃபஸ்ட்டு பவிக்கு கும்பிடலான்னு வந்தேன். நமக்கு நான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். உன்னையெல்லாம் அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன்டி. நம்ம கண்டிப்பாக சேருவோம். விட்டுறேன் பாருங்களே, உங்களையும் கொண்டுட்டு நான் செத்துருவேன். எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கடி செத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி. இல்லை மாமா, மனசில் ஒரு கொஞ்சம் பயம். அதனால தான் பவிக்கு பண்ணுறாள் திடீர்னு. அந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டேன். என்ன அண்ணன் ஹெல்ப் பண்ணுவேன், இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது செல்லாம். மாமா இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் வீடு. சரி வாங்க போகலாம். சோ, உனக்கு பூ வாங்கிட்டு வரணுமே நினச்சி மறந்துட்டேனேடி. சரி, ஓடி போய் வாங்கிட்டு ஓடியாந்துடுறேன். பரவாயில்ல மாமா, விடுங்க. பூ வாங்கி தரலன்னா என்ன, போகும்போது வாங்கி தாங்க வச்சுக்கிறேன். இல்லடி, உனக்கு கோயில் கூட்டி வந்திருக்கேன், வாங்கிட்டு வராமல் எப்படி? சரிங்க மாமா, போகலாமா? நீங்களே வாங்கி கடையிலே வச்சு விடுங்க. பொண்ணுங்களுக்கு புருஷங்க ஏழை வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? அது வேற இருக்கோ? அப்போ சேர்ந்தே போகலாமா? போகலாமே, சேர்ந்தே போகலாம். எங்கே போனாலும் சேர்ந்தே போகலாம். எப்படி பேச கற்றுருக்கா பாரு கள்ளி.